ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூனிக்யூஎன்எஸ். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 3-in-1 வெப்சைட் பார்க்க போகிறோம். ஸோ 3 வெப்சைட் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆட்ஸ் வியூ பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை. அது என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். வியூ பக்ஸ், பிரைன் பக்ஸ், சேலஞ்ச் பக்ஸ், இந்த 3 வெப்சைட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேம் இதுக்கு பிஃபோர் 4 வீடியோ போட்டிருப்பேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அதே மெத்தேடு தான், ஜஸ்ட் ஆட்ஸ் வியூ பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மீன் வெப்சைட்டையும் நான் இப்போ ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். எப்படியெல்லாம் நம்ம லாகின் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, வியூ ஆட் பண்ணுறது எல்லாம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வியூ பக்ஸ் பார்க்க போகிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. அப்செட் டேர்ம்ஸ் கண்டிஷன் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க. ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின்ல வச்சுருக்கறனால நான் டைரெக்டாக லாகின் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2.18 காயின்ஸ் இருக்குது. நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது 5/2/2021. பட் நான் இன்றைக்கி தான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கோசரம், ரிவ்யூ பண்ணுறதுக்கோசரம். பட் விட்ராவல் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். ஆல்ரெடி நான் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது ஆட் ஃபண்ட்ஸ், விட்ராவல் பண்ணுறது மினிமம் விட்ராவலுக்கு 100 காயின்ஸ் இருக்கணும். எக்ஸ்சேஞ்சஸ், பர்ச்சேஸ் பண்ணுறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்கிரேட்ஸ் பேக்கேஜஸ்ஸு இதுதான் வியூஸ் ஆட் பண்ணி, இதுதான் மெயின் ஒன். வியூ ஆட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்ஸ் வரும் பாருங்கள். டைம் 20 செகண்ட்ஸா, ஏன் 2.8, 15 செகண்ட்ஸ் 2.1 காயின்ஸு, 10 செகண்ட்ஸ் 1.4 காயின்ஸு, 0.75 காயின்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் தான் நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும். 1+4, 1+5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏர்னிங்ஸ் கிரெடிட் ஆகிரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில். தென் அட்வர்டைஸ்மெண்ட் பேனல், ஏதாச்சும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் உங்களோட சைட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளோ போனஸ் வருதுன்றது காமிக்கும். அதுக்கப்புறம் டெய்லி போனஸ் கிரெடிட் பண்ணுறது, டெய்லி போனஸும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். இப்போ ஏதோ ஒரு கட் அவுட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போனஸ் கிளிக் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்களா, கிளிக் பண்ண உடனே பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்கன்னாவே முடிஞ்சிச்சு. கெட் எ போனஸ் பாருங்கள். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரெடிட் 2 காயின்ஸ். கிங் ஆஃப் மைண்ட் 2 காயின்ஸ்னு வந்துச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேனர்ஸ், ஏதாச்சும் நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த பேனர்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நம்ம ரெஃபரோட லிங்க்கு, நம்ம ரெஃபரில் வேணாலும் நீங்கள் ரெஃபர் ஜாயின் பண்ணிக்கலாம். 42313 இதுதான் நம்ம ரெஃபரோட கோடு. பேனர் கிளிக் பண்ணி நீங்கள் ரெஃபர் கோடு இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் விட்ராவலாக சொல்லிவிட்டு 100 காயின்ஸ் நீங்கள் இருக்கணுன்ட்டு. அப்கிரேட் பேக்கேஜஸ், மணி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்கிரேட் பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்யூனான வெப்சைட் தான், நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. பர் ஹவருக்கு 0.1 காயின்ஸு, 2.4 காயின்ஸ் பர் டேக்கு, பர் மந்த்துக்கு இவ்வளோன்ட்டு. இது ஃப்ரீ. அப்கிரேட் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்கிரேட் பண்ணி காமிக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 600 காயின்ஸ் கொடுத்து அப்கிரேட் பண்ணணும். அந்த மாதிரி காயின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா அது காயின்ஸாக கிரெடிட் ஆகிடும். இந்த மாதிரி தான் 9th லெவல் வரைக்கும் இருக்குது பாருங்கள். 9th லெவல் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா 12 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். டெய்லி பர் ஹவருக்கு 800 காயின்ஸ், 19,200 காயின்ஸ், 5,95,000 பர் மந்த்துக்கு இவ்வளோ காயின்ஸ் வருதுன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னோடய சஜஷன் என்னென்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரீயாகவே பண்ணிக்கிறது தான் என்னோடய பெஸ்ட்டு. ஸோ டைரெக்டாக வியூ ஆட்ஸ் போகிறீங்க. வியூ ஆட்ஸ் போயிட்டு இதில் இருக்கிறதெல்லாம் டெய்லி கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் 100 பாயிண்ட்ஸ் வந்த உடனே விட்ரால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ்.
விட்ராவல் எதில் பண்ணணும் அப்படின்னா பேயினரில் பண்ணணும். அது வந்துட்டு நான் அப்புறமேட்டு அப்கிரேட் பண்ணி காமிக்கிறேன். பேயின் மெத்தடுன்றது பேயினர் இருக்குது பாருங்கள். பேயினர்லேயும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், பர்ஃபெக்ட் பேலையும் நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வெப்சைட்ஸில் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் காட்ட போகிற வெப்சைட்டு வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். வெப்சைட்ஸில் ஏதாச்சும் டவுட் கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வெப்சைட் ரிவ்யூ பண்ணுறோம். இப்போது ரெண்டாவது வெப்சைட் நேம் வந்துட்டு பிரைன்பக்ஸ். சேம் பிஃபோர் பார்த்த மாதிரி தான். வியூபக்ஸு, அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாமே சேம். ஆட்ஸ் ஸ்வீப் பண்ணி ஏர்ன் பண்ணுறது தான் சேம் மெத்தட் எல்லாமே. ஸோ வாங்க இது எப்படி நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி காமிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பேஜ் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், கம்ஃபை அட்ரஸ், யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்தது ரெஜிஸ்டர் ஆல்ரெடி நம்மளுக்கு ரெஜிஸ்டர் இருக்கிறதுனால நான் லாகின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், ரிவ்யூ பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் ஜெனியூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஒரு பயமும் பட தேவையில்லை. விட்ராவல் கரெக்டாக இருக்கும். பேயாருக்கு நீங்கள் டைரெக்டாக விட்ராவல் பண்ணிக்கலாம். எல்லாமே வெரிஃபை பண்ணி விட்ராவல் எடுத்த ப்ரூஃப் எல்லாமே தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வெப்சைட்டெல்லாம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்பி எது இருந்தாலும் பண்ணலாம். ஸோ பாருங்கள் கைஸ், நம்மளது வந்துருச்சு. கிங் ஆஃப் மைன் வந்துருச்சுங்களா? எனது ஆல்ரெடி 900 இது இருக்குது ஹீரோ. இதுவும் சேம் விவேட்ஸ். இதுதான் மெயின். விவேட்ஸ் இதில் தான் வியூ பண்ணி பார்க்கணும். பெய்ட் டு ப்ரமோட் பண்ணுறது அந்த பெய்ட் ப்ரமோஷன்ஸ். அதுக்கப்புறம் பேனர்ஸுன்றது நம்ம ரெஃபரலில் இருக்கும். அக்கௌண்ட் சம்மரி எவ்வளோ இருக்குது அந்த இதெல்லாம் காமிக்கும் உங்களுக்கு. ஆட் ஃபண்ட்ஸ், ஏதாச்சும் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம இது பண்ணுறது. அப்கிரேட் அக்கௌண்ட், நம்ம பிஃபோர் பார்த்தோம்ல ஃப்ரீ அப்கிரேட் அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் விட்ராவல், சேம் விட்ராவலுக்குன்ட்டு இவ்வளோ லிமிட் இருக்குது, அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு விவேட்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ஆட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்ற காமிக்கிறேன் பாருங்கள். 3 ஹீரோ, 0.3 ஹீரோ இருக்குது, 2 ஹீரோ, 1 ஹீரோ, 0.05 அப்படின்ட்டு எல்லாம் செகண்ட் ஸ்பேஸ் தான் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் இது ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இங்கே வந்து பார்க்கலாம். பாருங்கள், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஏர்ன்டு வந்துச்சுங்களா? அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக மை அக்கௌண்ட் போனீங்கன்னாவே தெரிஞ்சிடும். பாருங்கள், 0.9 இருந்துச்சா, இப்போ 0.95 வந்துருச்சு. அதே மாதிரி தான் கைஸ், ரெகுலராக ஆட்ஸ் வியூ பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். வந்துட்டு அப்கிரேட் அக்கௌண்ட், அதில் எவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரீன்றது வந்துட்டு இதுதான், ஃப்ரீ பர்ச்சேஸ் பண்ணுறது. மந்த்லி பர்ச்சேஸ் 0.20 ஹீரோ இருந்துச்சுன்னா இவ்வளோ நம்மளுக்கு வரும்ன்றது பாருங்கள். பேப்பர் ரெஃபரல்ஸ் 0.02 ரெஃபரலுக்கு வரும். அதுக்கப்புறம் 1000 நம்ம கிளிக் பண்ணோன்னா 1.1 ஹீரோ கிடைக்கும். அன்லிமிட்டடு. ஃப்ரீனா 20 டைரக்ட் ரெஃபரல், 100 ரெண்டட் ரெஃபரல் தான் வாங்க முடியும். அப்கிரேட் பாருங்கள், அப்கிரேட் கமிஷனு 10% கமிஷன். 1 மந்த் ப்ரைஸ் பாருங்கள், 9.99 ஹீரோ கிடைக்கிது. எலைட் பாஸ்ன்றது வந்துட்டு 0.30, அல்டிமேட்டுன்றது 0.50 ஹீரோ நம்ம பே பண்ணணும். ஃப்ரீ எலைட் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் இருக்கும். 1 இயர் வேணுமா, 1 மந்த் வேணுமா, 3 மந்த் வேணுமா, 6 மந்த் வேணுமான்ட்டு. 1 மந்த்துக்கு இவ்வளோ ப்ரைஸு, 3 மந்த்துக்கு இவ்வளோ ப்ரைஸு, 6 மந்த்துக்கு இவ்வளோ ப்ரைஸுன்னு இருக்குது. 1 இயருக்குன்றது இவ்வளோ ப்ரைஸு. டிஸ்கவுண்ட் 50%, 58%, 70%. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. என்னோடய சஜஷன் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்வர்டைஸ்ன்றது நம்ம ஏதாச்சும் வெப்சைட் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். பே டு கிளிக்ஸ் பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம யாராச்சும் பிஸ்னஸ் இந்த மாதிரி இருந்தால் அவங்க வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது வந்துட்டு ஹோம் பேஜு, இது வந்துட்டு நம்ம மை அக்கௌண்ட்டு.
அவ்வளோதான். இது வந்துட்டு டைரக்ட் ரெஃபரல், ட்ரெண்ட் ரெஃபரல்ஸ், அவங்க கிட்டேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, நம்ம கிளிக்ஸ் எவ்வளோ, நம்ம இப்போ வந்துட்டு 4 கிளிக்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இவ்வளோ ரெஃபரல், நம்ம ரெஃபரல் தான் எவ்வளோ கிளிக்ஸ் பண்ணுறாங்க அது நம்ம பார்த்துக்கலாம். ஆர்டர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, டெபாசிட் ஹிஸ்ட்ரி, விட்ராவல் பண்ணியிருந்தால் விட்ராவல் ஹிஸ்ட்ரி, லாகின் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பிரைன் பக்ஸோட நியூஸு, சப்போர்ட் எல்லாம் இருக்கும். சப்போர்ட் வேணுனாலும் இருக்கும், கஸ்டமர் சப்போர்ட்டு. தென் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் FAQ பண்ணிக்கலாம், கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள் கைஸ். வியூ ஆட் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கிற வெப்சைட்டை எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஹவுஸ் ஒய்ஃபு, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வெப்சைட். சின்ன சின்ன ஏர்னிங்ஸும் மந்த்லி ஆனால் இது நீங்கள் விட்ரால் பண்ணி அதை வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஏர்னிங்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம் கைஸ். ரொம்ப பெரிய அளவு கிடைக்கலனாலும் நம்மளுக்கு பிடிச்ச அளவு கொஞ்சமாக கிடைச்சா போதும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்க்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஏர்னிங்ஸாக இதெல்லாம் ஏர்ன் பண்ணி நீங்கள் விட்ரால் போட்டுக்கலாம். பேஆர்லேயே விட்ரால் போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், பர்ஃபெக்ட் மணி இருக்குது, பேஆர் இருக்குது, பிட்காயின் மூலியமாகவும் நீங்கள் விட்ரால் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த செகண்ட் வெப்சைட்டோட ரிவ்யூ இப்போயோட முடிச்சுக்கிறேன். இதுதான் தேர்ட் வெப்சைட்டு. சேலஞ்ச் பக்ஸ் வெப்சைட் நேமோட பேர். அதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்ற காமிக்கிறேன் பாருங்கள். யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துக்கோங்க. அக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், மெம்பர் பெனிஃபிட்ஸ், ஏர்ன் அப் டு $4 per கிளிக்கு, ஏர்ன் அப் டு $0.2, $0.02 per ரெஃபரல் கிளிக்கு, இந்த மாதிரிலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ டைரெக்டாக லாகின் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு பிஃபோர் பார்த்த வீடியோஸ் மாதிரி தான் எல்லாம் சேம் வெப்சைட், சேம் இது மாதிரி தான் இருக்கும். ஆட்ஸ் எப்படி வியூ பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பிஃபோர் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறதும் சேம் இதே டைப் ஆஃப் மெத்தேடு தான். ஸோ பேமெண்ட் எல்லா இதுலேயுமே நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக ஏர்ன் பண்ணலாம். பாருங்கள், இதில் வந்துட்டு சேலஞ்ச் பக்ஸ் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நம்ம பேலன்ஸ் வந்துட்டு 0.0246 இருக்குது. பர்ச்சேஸ் பேலன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகும். நம்ம ஃப்ரீ அப்கிரேட் லெவலில் நான் கிளிக் பண்ணதுனால அது பர்ச்சேஸ் பேலன்ஸில் ஆட் ஆகுது. நான் 40 கிளிக்ஸ் பண்ணியிருக்கேன். 40 கிளிக்ஸில் நம்மளுக்கு $0.0246 ஏர்ன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நான் இது வந்துட்டு 11 டேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். 11 டேஸுன்றது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ஒரு 3 to 5 டேஸு. ஸோ அப்போ யூஸ் பண்ணல, ஒரு 5 டேஸ் யூஸ் பண்ணது தான் இதோட பேலன்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது பேஜஸ், ஹோம் பேஜஸ், ஸ்டாட்டிக்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஹோம் பேஜ் பாருங்கள், இதுதான் நம்ம சேனலில் இதோட ஹோம் பேஜு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்கௌண்ட்டு, ஸ்டாட்டிக்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபண்டு வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிறதா இருந்தால் இங்கே ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்து இது பண்ணிக்கலாம். விட்ராவலு, அப்கிரேட் லெவல்ஸு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வியூ ஆட்ஸ், இதுதான் இங்கே வந்து தான் நம்ம டைரெக்டாக வியூ பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு வியூ ஆட்ஸ் கொடுத்திங்கன்னா ஆட்ஸ் ஓப்பன் ஆயிரும். டைரெக்டாக நீங்கள் ஆட்ஸ் வியூ பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள், வியூ ஆட்ஸ் பாருங்கள், ஆட்ஸ் எல்லாம் வந்துருச்சா. $0.0015, $0.0011 இந்த மாதிரிலாம் இருக்கும். 15 செகண்ட்ஸு, 20 செகண்ட்ஸு, 15 செகண்ட்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஜஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், வெயிட் ஃபார் த டைமர் டு எண்ட். 5 4 3 2 1 கொஸ்டின்ஸ் கேட்கும். 2 + 4 6 கொடுத்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் பே பர் வியூ, அவ்வளோதான். இங்கே வந்துட்டு ஆட் ஆகிரும் அது ஆட்டோமேட்டிக்காக. பாருங்கள் 251 வந்துருச்சு. இப்போது கிளிக்ஸ் பாருங்கள், 40 இருந்துச்சு, 41 கிளிக்ஸ் வந்துருச்சு இப்போது. ஸோ அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பேனல் யாராச்சும் அட்வர்டைஸ் பண்ணுறதா வந்து அட்வர்டைஸர் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் டெய்லி போனஸ் வந்துட்டு கிளைம் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு கட் அவுட்டு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். கெட் யுவர் போனஸ், அவ்வளோதான். பாருங்கள், யூ ஹேவ் 0.007 கிரெடிட்டட் ஆகிடுச்சுன்ட்டு காமிக்குது. நெக்ஸ்ட்டு பேனர்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு எந்தெந்த பேனர் கோடு, பேனர் இமேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம யூஆர்எல், ரெஃபரல் யூஆர்எல். அதுக்கப்புறம் மை ரெஃபரல்ஸ். நான் யாரையும் இன்னும் ரெஃபர் பண்ணல. ஸோ நீங்கள் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணணுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஏர்னிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றது இருக்கும். என்னோடய லிங்க்கு கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா என்னோடய லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்படி வேணான்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக சேலஞ்ச் பக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ், எது இருந்தாலும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவ்வளோங்க. இது வந்துட்டு பேலன்ஸு 0.025. இது விட்ரால் போட்ட உடனே நான் உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு விட்ரால் ப்ரூஃப் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். நம்ம டெலிகிராம் ப்ரூஃப் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட 3 வெப்சைட் ரிவ்யூ பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு 3 வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு பிஃபோர் 4 வீடியோஸ் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த 4 வீடியோஸும் பாருங்கள். எல்லாமே லாகின் பண்ணுங்கள். 7 அக்கௌண்ட்டும் லாகின் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட நான் இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். பாய்.